ஹலோ எவ்ரிவன். ஸோ என்ன அடையாளம் எதுவும் தெரியல. நான் தான் உங்கள் நவீன் எஸ்என்கே அக்வா. ஓகே, இது ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டிக்கான வீடியோ. ஏன்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னேன்னே எனக்கு நிறைய பேர் மெசேஜ் நிறையா பண்ணியிருந்தீங்க, ரிப்ளை பண்ண முடியல. அப்புறம் ஒரு நாள் என் அசிஸ்டண்ட்டை சொல்லி எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண சொல்லியிருந்தேன். ஆமாம், நான் தான் ரிப்ளை பண்ண நினச்சிட்டு அதுக்கடுத்து யாரும் ரிப்ளை வரலன்னு சொல்லி கொஞ்சம் சங்கடப்பட்டீங்க. ஆமாம், அதனால் ஒரு கிளாரிட்டி கொடுப்போம் அப்படின்ட்டு தான். ஸோ கரெக்டாக இந்த மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எப்பயும் நான் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து ஒர்க் டெய்லியுமே லீவ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி அன்றைக்கும் போய் என் ஒர்க் ஒரு 8:30 மணிக்கெலாம் முடிச்சிட்டேன். அப்புறம் ஃப்ரெண்டோட ஷாப்பில் டேங்க் ஃபுல்லாகிடுச்சு. அவங்களும் இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க, எஸ்ஆர் அவங்க தான். ஆமாம், ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டோர் பேஜுக்கு இடம் பார்த்துருந்தவும் எந்தில் வச்சுக்கலான்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லி அதை வாங்கி வைக்க மணி 10 ஆயிடுச்சு. 10:15 ஆயிடுச்சு அங்கே. ஸோ கரெக்டாக 10:15 வரை ஷாப்பில் அங்கே இருந்தேன். ஆமாம், எப்பயும் அவ்வளோ நான் வெளியே இருந்ததில்லை சென்னை வந்ததுலேருந்து. ஸோ அவங்கள்ட்ட பேசி முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி அம்மா ஃபோன் பண்ணாங்க. எங்கடான்னு கேட்குறப்ப ஷாப்பில் இருக்கமான்னு சொன்னேன். இவனும் வெளியே இருக்க மாட்டியா அப்படின்னாங்க. இல்லைம்மா இன்றைக்கி ஒரு வேலை முடிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் பேசிட்டு வந்துட்டு இருந்தேன். எப்பயும் ரெட் ஹில்ஸ் விளையாட்டாலை வருவேன். அது அந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே லைட்டே இருக்காது ஒரு ரோட்டில். அது வழியாக 10:30 மணிக்கு வர்றது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாதவரத்துலேருந்து ஒரு ரூட் இருக்கும், அதில் வருவோம்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஆமாம், ஆக்சுவலாக இதில் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். எப்பயும் வரவழியில் வந்தால் எனக்கு எந்த இடத்துல பள்ளம் எல்லாமே எனக்கு தெரியும். இருட்டாக இருந்தாலும் எங்கே டேர்ன் வரும் எல்லாமே எனக்கு இருக்கும். கண்ணு மூடிட்டு கூட ஓட்டிடுவேன். இந்த இதில் அதே மாதிரி ஏற்கனவே ஒரே ஒரு தடவை வந்தேன், மிஸ்டேக்காக வேறு மிஸ்ரூட் ஆகிட்டேன். தப்பாக போய் சுற்றி வந்தோம். அப்புறம் தனியாக வரும், சரி திரும்ப ஒரு தடவை வரும்னு சொல்லி கரெக்டாக வீடு கிட்ட ட்ராவல் ஆகி வந்துட்டேன். ஸ்பீட் பிரேக் எப்படின்னா, இங்கே லைட்டே இல்லைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே லைட்டு ஒரு 200 மீட்டருக்கு ஒரு லைட்டு, ரொம்ப தூரத்துக்கு ஒரு லைட் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு ஆக்சிடென்ட் வந்து கரெக்டாக ஒரு 10:30 மணிக்கிட்ட ஆச்சு. என்ன மாதிரினா ஸ்பீட் பிரேக் இருக்குது, எனக்கு இந்த சைடு எந்த லைட்டுமே இல்லை. ஆமாம், என் பைக் வெளிச்சம் மட்டும்தான், அது ஓவராக அந்த இது வெளிச்சம் இருக்காது, ஒரு டீசலான வெளிச்சம் தான் இருக்கும். அங்கே எல்லா கடையும் பூட்டி இருக்குது. நான் ட்ராவல் பண்ணப்போ என் கூட ஒருத்தவங்க கூட ரோட்டில் யாருமே இல்லை, தனியாக ட்ராவல் ஆகிட்டு ஆப்போசிட்டில் ஒரு லைட் எரிஞ்சதுனால என்ன இருக்குன்னா, அந்த இதே எனக்கு கண்ணுக்கு தெரியலை. அங்கிட்டு ஒரு ரோடு தான் இருக்குது, வெளிச்சம் தான் அது ஃபுல்லாக நினச்சிட்டு நான் வந்து எப்பயும் போல ட்ரைவ் பண்ணேன். ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருக்கு. ஒரு செகண்ட் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலை. ஆனால் ஏதோ பறக்குறோம் அப்படி அப்படின்னா ஹேண்ட்லேருந்து கை மூவ் ஆகுது, சீட் வந்து கொஞ்சம் அப்படி மூவ் ஆகிறேன்னு தெரியுது. அந்த ஒரு செகண்ட் கீழே பார்த்தா ஒரு லைன் மாதிரி தெரிஞ்சு. அதான் எப்படின்னா, இங்கிட்டு ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, இங்கிட்டு வெளிச்சம் இருக்கணும். அந்த ஸ்பீட் பிரேக்கில் அந்த லைன் விழுந்துருச்சு. அதை வச்சு சரி ஸ்பீட் பிரேக்கில் தான் இடிச்சிருக்குன்றத அந்த ஃப்ராக்ஷன் செகண்டில் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அது ஏரில் பறந்தில்லை. அதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியலை. ஆமாம், அதுக்கடுத்து வந்து நான் ஒரு சில வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். எதிரிக்கு கூட இந்த நிலம வரணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்னென்ன சொல்கிறேன், பறந்த உடனே மயங்கிட்டேன் போல், மயங்கிட்டேன் ஃபுல் செகண்ட் சொல்கிறேன். அந்த ஸ்பீட்லேருந்து பறந்த அந்த ஒரு செகண்டே நான் மயங்கிட்டேன். லைஃப்பில் நான் மயங்கினதில்லை. அதே மாதிரி பைக்கில் போய் நானாக விழுந்ததில்லை. ஃபஸ்ட் டைம் பைக்கில் போய் நானாக விழுகிறேன். ஒரே ஒரு தடவை பைக் ஆக்சிடென்ட் எனக்கு ஆயிருக்கு. அது எப்படின்னா, நார்மலாக போகிறப்ப அது நாய் குறுக்க வந்து விழுந்துச்சு. அது நார்மலாக நேச்சுரல் நடக்கும், எல்லாருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் பொதுவாக தனியாக ஓட்ட போய் சொல்லுவாங்க, எங்கேயாவது இடிச்சிருவாங்க, மறந்து எங்கேயாவது விட்டுருவாங்க, இல்லை வேறு யாரும் அடிப்பாங்க, இந்த மாதிரி நடக்கும்ல. அந்த மாதிரி லைஃப்பில் நடக்காது. அவ்வளோ பிளான் பண்ணி கரெக்டாக ஓட்டுவேன். அன்றைக்கி அந்த வெளிச்சம் 10 அந்த ஸ்பீட் பிரேக் இருக்குன்னே தெரில. ஸ்பீட் பிரேக்கும் அன்சைஸ் ஸ்பீட் பிரேக்கு கொஞ்சம் மாதிரி ஏற்றி இறக்குற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ தூரம் வண்டி பறந்துருச்சு நல்லா. ஒரு 2 அடி 3 அடி பைக் பறக்குது, நான் ஒரு 4 அடி 5 அடி பறந்து போய் அப்படியே விழுகிறேன். ஹெல்மெட் போட்டிருந்தேன். ஹெல்மெட்டில் ஒரு மிஸ்டேக் என்ன ஆயிடுச்சுன்னா, ஹெல்மெட் வந்து ஒரு 60க்கு மேலே போனால் ஃபுல் க்ளோஸ் பண்ணிடுவேன். இங்கே வந்து இருட்டாக இருந்துச்சா, எனக்கு கண்ணும் தெரியலனவும் ஹெல்மெட்டை எப்படி வந்து பாதியை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஹெல்மெட் எடுத்துக்கிறேன், அதை பேசிட்டு அது ஹெல்மெட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன். சத்தியமாக சொல்கிறேன், விழுகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நானே வந்து யோசித்து சிரிச்சிட்டு வந்தேன். நான் மதுரையெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டுவோம், இங்கே வந்ததுலேருந்து டேங்க் வந்து செட் பண்ண ஏகப்பட்ட வேலை இருந்துச்சா, அந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருந்து பைக் ஓட்டுறது பொதுவாக ஒரு 50 to 60, பைபாஸில் மட்டும் ஒரு 80 கிட்ட போவேன். ஆனால் மேக்ஸிமம் வந்து உள்ளாரப்ப ஒரு கரெக்டான ரோடு எல்லாத்தையுமே 50-60 தாண்டது இல்லை. நான் பரவாயில்ல, கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டோம், ரொம்ப பார்த்து ஓட்டுறோம், அவ்வளோ நம்மளால் அக்கறை வந்துச்சு நினச்சி போகிறது எல்லாம் முடிஞ்சு. இது மட்டும் இல்லை, இது வந்து எனக்கு ஒத்துக்கவே முடியல எனக்கு இப்படி ஆயிருக்குன்றது. எதனாலனா,
ஒரு ராக்கெட் இப்போ சந்திராயன் நம்ம ராக்கெட்டில் நிறையா நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்களே. ஸோ சந்திராயன் 1 சந்திராயன் 2 மாதிரி அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அது பிளான் பண்ணி ஸ்ட்ரக்சர் உருவாக்கி ஆமாம் நாளைக்கு லான்ச் ஆக போகுது, அதுக்கு முதல் நாள் ஏதோ ஒரு ஃபெயிலியரில் முடிஞ்சுன்னா அது எவ்வளோ அடிச்சிருக்கும். கிட்டத்தட்ட அதே ஃபெயிலியர் தான் எனக்கும். ஏன்னா நான் மதுரையிலேருந்து சென்னைக்கு வரது ஆக்சுவலாக பெரிய போராட்டத்துக்கு அடுத்து தான் இங்கே வந்தேன். இங்கே வந்து என்னால் ஈஸியாக சர்வே பண்ண முடியாது. ஏன்னா இது பெரிய சிட்டி, எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். எல்லாத்துக்கும் உசுரை கொடுத்து தொடர்ச்சியெல்லாம் ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் 30 ஆர்டர் ஒரே நாளில் எடுத்தேன். எடுத்துகிட்டு நாளைக்கு இந்த ஆர்டர்லாம் கடையில் வந்து பேக் பண்ண போகிறேன்னு சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். அந்த ஒரு செகண்டில் டோட்டலாக தரையில் மாறிடுச்சு. ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், எதிரி கூட இந்த நிலம வரக்கூடாதுன்னு. இந்த வீடியோ தான் அப்படியே வந்து கிட்ட வந்துடுறாங்க. சவுண்ட் உங்களுக்கு கேட்காது இந்த ஃபோனில். இதில் என்ன சொல்ல வரேன்னா, இது மயக்கத்துலேருந்து தெளிஞ்சுக்கணும். அதாவது நான் மயக்கத்துலேயே 1/2 மணி நேரம் கிட்ட கடந்திருக்கேன். அந்த ஏரியாவில் யாருமே இல்லை. ஒரு லாட்ஜிலேருந்து ஒரு அண்ணன் மட்டும் ஓடி வந்திருக்காரு. வந்து அவர் தான் உயிர் காப்பாற்றினார். அவர் தான். நான் இன்னும் அவர் நேரில் பார்க்கல. நான் இன்னும் ஒரு மாதத்தில் எந்திரிக்கலாம். எந்திரிச்சதுக்கடுத்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அவர் தான் பார்க்கணும். இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே நான் எங்கேனே இருக்கேன் அப்படின்னு கேட்குறேன். அவர் சென்னைன்னு சொல்கிறாரு. இங்கே எதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்துட்டு கேட்குறேன். ஆனால் இது எந்த ஊருண்ணே? சென்னை. சென்னை. இங்கே எதுக்கு வந்தேன் நான்? எப்படி வந்தேன்? ஆக்சுவலாக சென்னைக்கு வந்து வரணும் 2 வருஷம் என்னோட போராட்டம். அந்த அடிப்பட்டதில் எதுக்கு வந்தேன்றதே மறந்துச்சு. அதான் என் மைண்டு தூக்கத்தில் இருந்துச்சு. நீ எங்கே போகணுன்னு கேட்டால் கூட சென்னைக்கு போகலான் இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு மைண்டில் ஓடிட்டே இருந்த ஒரு விஷயம். அந்த ஒரு செகண்டில் நான் எங்கே இருக்கேன், எதுக்கு வந்தேன், எதுவுமே தெரியலை. அப்போ அந்த இந்த வீடியோ எடுக்கிறேன்னு கூட எனக்கு தெரியல. நான் வந்து அடிப்பட்டுக்கு என்ன இருக்குன்னு செல்ஃபி கேமரா ஓப்பன் பண்ணி பார்த்துருந்துருக்கேன். அப்போ வீடியோ யதார்த்தமாக இதில் இதாக இருந்திருக்கு. இங்கே மட்டும் கேட்கல, கொஞ்சம் சுயநலவு வர ஆரம்பிச்சோன்னே ஃபஸ்ட்டு அம்மா கால் பண்ணியிருக்கேன். அம்மா கால் பண்ணி, அம்மா இப்போ நான் எங்கே இருக்கேன், மதுரையில் இருக்கேன் சென்னையில் இருக்கேன் அப்படின்னு கேட்டிருக்கேன். இந்த மாதிரி 5 தடவை கேட்டிருக்கேன். அவங்க சென்னைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தால் எனக்கு நம்பிக்கை வரல. எங்கேயும் எனக்கு வந்து பைக்கில் போய் தான் விழுந்தோன்னே தெரியலை. இந்த மாதிரி சென்னையில் நான் கடை வச்சுருக்கேன், சென்னைக்கு வந்துட்டேன்றதெல்லாம் மறந்துச்சு அந்த செகண்டில். யாரும் என்னை எங்கேயோ தூக்கிட்டு வந்து போட்டாங்க, இல்லை எங்கேயோ நான் தெரியாமல் மிஸ்டேட் ஆகி வந்துட்டேன்ற மாதிரி எனக்கு ஒரு பதட்டம் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால கேட்குறேன் அம்மாட்ட திரும்ப, அம்மா நான் விளையாடுறேன்னு நினச்சிட்டு என்னடா சொல்கிறேன்றாங்க. அம்மா இந்த மாதிரி நான் விழுந்துட்டேன், எப்படி என்னாச்சுன்னு தெரியல, அதான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குவோம். அம்மாவுக்கு பதட்டமாகி ஒன்றும் இல்லை யார்ட்ட பக்கத்தில் கொடுக்கணும். அவங்கள்ட்ட கொடுத்து ஆமாம் நான் அதுக்குலாம் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், எங்கே இருக்கேன் எல்லாம் சொல்லிடுங்கண்ணே, எனக்கு எதுவும் தெரியலன்னு சொல்லுவோம். எங்கள் அம்மாட்ட சொல்லி அம்மா ரெக்கார்ட் ஆட் பண்ண சொல்லி எங்கள் அப்பாவுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்குள்ளே திரும்ப ஃபோன் வரவும் நான் தம்பி அசிஸ்டன்ட் கூட நம்ம வீட்டிலே தம்பி இருக்கான், அவன் எனக்கு ஃபோன் பண்ணுவான். அவன்கிட்டையும் எங்கேடா இருக்க நீ, சென்னையில் இருக்க. ஆக்சுவலாக அவனுக்கு தான் சாப்பாடுலாம் நான் வாங்கிட்டு வந்தேன் அன்றைக்கி. ஆனால் அவன்கிட்ட கேட்குறேன், நீ மதுரையில் இருக்கியா இல்லை இங்கே சென்னை வீட்டில் இருக்கியான்னு கேட்கும். சென்னை வீட்டில் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே கொஞ்சம் அடுத்த ஃபோனில் நான் இருக்க லொக்கேஷன் அவருக்கு சொல்லி என் பைக் அவனுக்கு வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஏன்னா பெருசாக ஒரு சினிமாட்டிக்கல் மூமெண்ட்டாக நடந்துச்சு எல்லாமே. அதுக்குள்ளே எனக்கு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஆம்புலன்ஸ் வரவும் எனக்கு அது வர வந்து இது கனவு, என்னமோ நமக்கு கனவு தான் நடக்குது ரொம்ப மோசமாக அப்படின்ற மாதிரியே ஒரு தாட் இருந்துச்சு. ஏன்னா நான் அது மாதிரி விழுந்ததில்லை, மயங்கினதில்லை, அன்கான்ஷியஸ் ஆனதே கிடையாது லைஃப்பில். முதல் அன்கான்ஷியஸ் ஆனே எனக்கு இது நம்ம கிடையாது, நம்ம ரியாலிட்டி கிடையாது, என்னமோ நமக்கு நடந்துரு கனவு தான் நடக்குதுன்ற மாதிரி இருந்தேன். ஆம்புலன்ஸுக்கு போனிச்சு, அவன் ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்கும். சரி உண்மையிலே விழுந்திருக்கும். அதே மாதிரி எனக்கு விழுகிறப்ப யாருமே இல்லை. இந்த அண்ணன் தூக்கி கொஞ்சம் மயக்கம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 பேர் 15 பேர் இருந்தாங்க. பட் அவங்க யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி தெரியல. அந்த அண்ணன் என்னை எந்திரிக்க விடலை. ஏன்னா எனக்கு முதுகில் ஏதோ பிடிச்சிருக்கு நான் சொல்லியிருந்திருக்கேன். அவர் உஷாராயிட்டார், ஏதாவது ஃப்ராக்சர் இருக்குமோன்னு சொல்லிட்டு உட்காருன்னு சொல்லி அவர் உட்கார வச்சுட்டு நான் எந்திரிச்சு நடந்து ஓடிடலாம், எங்கேயோ போயிடலான்ற மாதிரி நினச்சிட்டேன் போல. அவர் உட்காரான்னு சொல்லி அப்புறம் பேக் முதுகில் மாட்டியிருந்தேன். எடுத்துட்டாப்புல. பேக்கில் பெரிய குத்து, யாரும் அதை தப்பு பண்ணாதீங்க. அங்கே கடையில் வேலை பார்க்கணும்னு சொல்லி இவ்வளோ பெரிய ஸ்பேனர்லாம் அந்த பேக்கில் வச்சதுக்கு ஸ்க்ரூ டிரைவர் வச்சுருந்தேன். நல்ல வேலை நான் அதை எப்படி ஃப்ரண்ட்டில் போடுவேன். நான் விழுந்தது ஃப்ரண்ட்டில் தான் விழுந்தேன். ஸ்க்ரூ டிரைவர் மட்டும் இருந்துச்சுன்னா உள்ளே இறங்கியிருக்கும், எனக்கு காப்பாற்றிக்க முடியாது. முதுகில் மாட்டினால நான் ஃப்ரண்ட்டில் விழுந்த அந்த காரணத்துக்கான எனக்கு அதனால் எந்த பாதிப்பும் வரலை. சரி, நிறைய விஷயம் ப்ராப்பராக சொல்லணும்னு நினச்சேன். மிஸ்டேக்காக அங்கே இங்கேன்னு கதை சொல்கிறேன். அவங்ககிட்ட எதுவும் பேசணும்னு தோணுச்சு.
பட் ஒரு ப்ராப்பராக நான் கொண்டு போகல. ஸோ அடுத்து என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் சொல்கிறேன். ஆம்புலன்ஸ் வந்த உடனே கொஞ்சம் மைண்ட் வந்து கொஞ்சம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு, சுயநலம் மெதுவாக வருது. ஸோ வந்தோடனே திரும்ப அம்மாவுக்கு ஃபோனை போட்டு எனக்கு வந்து ஒரு ஸ்போக் விட்டு போச்சு, செத்துருவோம் போல கொஞ்ச நேரத்துலன்னு சொல்லிட்டு. ஆமாம், எங்கள் அம்மாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் போல தோணுச்சு. ஆமாம், அதனால டக்குன்னு அம்மா ஃபோன் போட்டு, மா பயப்படாத எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு, லவ் யூ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டேன். அதுக்கடுத்து வந்து என் ஃப்ரெண்டு எப்படின்னா பக்கத்தில் யார் இருக்கான்னு யோசிக்கிறேன். என் ஃப்ரெண்டு அவர் ஒருத்தர் இருக்காரு, டக்குன்னு அவருக்கு லைவ் லொக்கேஷன் அனுப்பணும். இதில் தான் கொஞ்சம் கரெக்டாக செயல்பட்டது. இந்த மயக்கத்துலையும் லைவ் லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டு அவர் கால் பண்ணி ப்ரோ இந்த மாதிரி எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, லைவ் லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கேன், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க, கொஞ்சம் நீங்கள் ஏதாவது முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். அதுக்கடுத்து இதுக்கு முன்கூட்டியில் நான் மயங்கி கீழே இருக்கப்போ எங்கள் அம்மா சித்தப்பா நம்பர் எடுத்து, அவர் சென்னையில் இருக்கார், நம்பர் எடுத்து அங்கே எனக்கு தூக்கி விட்டார்ல, அவங்ககிட்ட சொல்லி அவங்ககிட்ட சொல்லுங்கள் சென்னையில் இருக்கனால ஃபஸ்ட்டு அவங்க தான் வர முடியும்னு சொல்லவும், அவருக்கு வீடியோ கால் போட்டு இந்த மாதிரி நிலைமையில இருக்கான்னு சொல்ல, சென்னையில் இருக்க எல்லா சொந்தத்துலேயும் எங்கள் சித்தப்பா கொஞ்சம் எல்லாரும் வாங்க, நவீனுக்கு முடியலான்னு சொல்லி கரெக்டாக நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறேன். அந்த ஆம்புலன்ஸ் எவ்வளோ ஸ்பீடாக போயிருந்துருக்கோம். அந்த ஸ்பீடில் எல்லாரும் வண்டலூரில் மாமா இருக்கார், அவர் ஒரு நிமிடத்தில் வர்றாரு. ஃப்ரெண்டு ஆம்புலன்ஸ்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவர் வந்து நிற்கிறாப்புல, அதுக்கடுத்து ஒன் பை ஒன்னாக வராங்க. எனக்கு அன்னைக்கு விழுந்தெல்லாம் அன்னைக்கு காலையில் ஆக்சுவலாக சொல்லலாமான்னு தெரியல, ஆம்பளை போய் ஆட்டக்கூடாதுன்னாங்க. நான் அழுதேன். எனக்கு ஏன்னா இந்த ஷாப் ரன் பண்ணணுன்றதுக்காக நான் மேக்ஸிமம் லோன்லியாக எல்லா வேலையும் செஞ்சேன், தனியாகவே தான் இருந்தேன். 1.5 மாதம் எங்கள் அப்பாட்ட 1.5 மாதம் நான் பேசலை. எனக்கு ஒரு மாதிரி தனியாகவே இருக்கும்ன்ற ஃபீல் ரொம்ப இருந்துச்சு. யாருமே எனக்கு இல்லையோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி ஒரு செகண்ட் அது எல்லாம் போயிடுச்சு. எல்லாரும் ஜெயின்னு வந்து 4-5 சொந்தக்காரங்க எல்லாருமே என்னை காப்பாற்றுறாங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் என்ன காப்பாற்றுறாங்க. ஆமாம், அப்புறம் என்ன தான் உடம்பு காய்ச்சலோ இங்கே ஃபுல்லாக எனக்கு ஃபுல்லாக பேர்ந்துருந்துச்சு. நான் எதோ போயிடுச்சு போல, பழைய முகம் நமக்கு இருக்காது நீ அப்படின்னு ஒரு சைடு வெக்ஸு. இதுக்கிடையே இன்னும் நிறைய வேலை பார்த்தேன். லொக்கேஷன் லைவ் லொக்கேஷன் அது. அப்புறம் ஆம்புலன்ஸில் ஏறி ஆம்புலன்ஸ் மூவ் ஆகிற ஒரு செகண்டில் டக்குன்னு எந்திரிச்சிட்டு அந்த ஆம்புலன்ஸ். என்னோட அந்த வீடியோ எடுக்கிற ஃபோன் வந்து ஜூம் அதிகமாக போகும். ஆம்புலன்ஸ் போயிட்டு டக்குன்னு எங்கே விழுந்தோன்னே என் பைக் இப்போதான் லைஃப் ஆரம்பிச்சாதான் இல்லை லாட்ஜோட ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஒருவேளை நாளை பின்னே எங்கேன்னு விட்னஸ் எங்கே இருந்ததுன்னு தெரியாமல் போச்சுன்னா இருக்கட்டும்னு சேஃப்டிக்காக எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஆமாம், அப்புறம் ஆம்புலன்ஸில் அந்த மேம் அவங்க வந்து சொன்னேன், இந்த மாதிரி லைஃப்பில் இப்போ தான் ஆரம்பித்தேன், எப்படியா காப்பாற்றிட்டு இருக்கணுமோ வளரிக்கிட்டே இருந்திருக்கேன். ஆமாம், அப்புறம் ஆம்புலன்ஸ் வந்து எனக்கு ஏதோ 2 நிமிஷத்துல 3 நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டல் போன மாதிரி தான் ஞாபகம் இருந்துச்சு. ஆனால் கிட்டத்தட்ட நான் விழுந்த இடத்துலேருந்து அது வந்து 18 கிலோமீட்டரோ 20 கிலோமீட்டரோ வருது. அவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகியிருந்திருக்கேன். அதான் நான் திரும்ப அன்கான்ஷியஸ் ஆக இதே மாதிரி நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஆமாம், அப்புறம் ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு எனக்கு என்ன ஒன்றுனா, இறங்கி உடனே மாமா வந்ததோட சொல்கிறேன், ஆமாம் நாளைக்கு 30 ஆர்டர் அனுப்பணுமாம்மா, இப்படி ஆயிடுச்சு லைஃப் இப்போ தான் ஆரம்பிச்சு, எனக்கு எப்படியாவது இதை வந்து இங்கே சரி பண்ணால் வெளியே போயிடுவேன். அதாவது நான் என்ன நினச்சேன்னா, முகத்தை கை கால் தான் காயம், ஒரு 2 நாளில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், முதுகு பிடிச்சிக்கிச்சு, நல்லா மூச்சு பிடிச்சிக்கணும், நல்லா பிடிச்சிக்கிச்சு. ஆமாம், மூச்சு பிடிச்சிக்கிச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே இது பண்ணிடுறேன், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிடுறேன் அப்படின்னு நான் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் இப்படியே கொஞ்சம் கேஸ் நான் இப்படி உட்காரவே கூடாது, படுத்தான் இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு. பேசணும்னு நீங்கள் ஆரம்பித்தேன், எதை பேசணும் ஆரம்பித்தேன் அது என்னென்னமோ மைண்டில் இருக்கிறதுனால வந்து பெருசாக போயிடுச்சு. சரி, ஒன்றும் இல்லை. ஸோ அன்றைக்கி அன்றைக்கி நைட் நடந்தது இதுதான். ஆனால் என் மேலே மிஸ்டேக்கானு கேட்டால் சத்தியமாக எனக்கு அதை ஒத்துக்க முடியல. ஏன்னா மிஸ்டேக் கிடையாது என் மேலே, உண்மை சொல்ல போனால் கரெக்டாக தான் பைக் ஓட்டியிருந்தேன், கரெக்டான ஸ்பீடில் தான் வந்தேன். அந்த ஸ்பீட் பிரேக்கில் ஒன்று வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சுருந்துருக்கணும் அவங்க, இல்லையா அந்த இடத்துல ஒரு லைட்டு நார்மலாக ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும். ஸ்ட்ரீட் லைட் அந்த தெரு ஃபுல்லாகவே இல்லை, இருந்திருக்கலாம் போடலையான்னு தெரில. ஆனால் 90% எனக்கு தெரிஞ்சு அந்த இதில் ஸ்ட்ரீட் லைட்டு மாட்டவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஃபுல்லாக கமர்ஷியலாக பெரிய பெரிய லாரி போகிற ஒரு ஏரியா தெரு, அதனால் ஸ்ட்ரீட் லைட்டு போட நம்ம விட்டாங்கன்னு தெரியலை. ஆமாம், தென் ஸ்பீட் பிரேக்கும் ஒரு மாதிரி அவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக் அந்த இடத்துக்கு தேவைன்னு தெரியல, அடிச்சுட்டு பறக்கு தான் பார்த்துக்கோங்க, அதனால பெரிய ஸ்பீட் பிரேக் மாதிரி இருந்துச்சு. ஆமாம், அடிச்சு தான் நடந்தது, ஸ்பீட் பிரேக் தான். நான் இங்கே குரூப்பில் வாய்ஸில் சொன்னேன், யாரெல்லாம் பயப்படுறாங்க என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை எனக்கு ஸ்பீட் பிரேக் அடிச்சு சிம்பிளாக சொன்னதுனால அதை எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா இப்படி புரிஞ்சுட்டாங்க, அப்போ உனக்கு ஒன்றும் இல்லைடா, அப்போ ஒழுங்காக நீ ரிப்ளை பண்ண வேண்டியது தானே
அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ ரிப்ளை ரீஃபண்ட் இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு குறை சொல்ல முடியாது, உங்க மேல தப்பு இல்லை, நம்பி ஆர்டர் கொடுத்துருக்கீங்க. என்னையும் இந்த இடத்துல குறை சொல்ல முடியல. எனக்கு எல்லாம் அப்படியே ஒரு ராக்கெட் மாதிரி பறக்கிற இடத்துல டொப்புன்னு வெடிச்ச மாதிரி ஆயிடுச்சு என் கதை. ஆமாம். ஸோ அப்படின்றப்ப என்னையும் குறை சொல்ல முடியல, உங்களையும் குறை சொல்ல முடியல. என்ன செய்யணும்னு தெரியல, பிளாங்காக நின்ட்டேன். அந்த ஒரு நாள் நைட்டை கடக்கிறதுக்குள்ள பாடா எல்லாரையும் படுத்திட்டேம்மா. எல்லாரும் என்னை பார்க்குறவங்க எல்லாமே போல்டான ஆளு, அவங்க மாதிரி அழ வச்சிட்டாங்க நவீனுக்கு இப்படின்னாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியும் நான் சென்னைக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன். சென்னை ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த மந்த் வந்து அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறதா பேச்சு வீட்டில். அலைன்ஸ் பார்த்து சீக்கிரம் மேரேஜ் பண்ணேன். ஏன்னா எனக்கு 25 வயசுல மேரேஜ் பண்ணணும்னு எங்கள் அம்மாவுக்கு ஆசை. நான் ஒரே ஒரு இதில் ஸ்டாண்டாக நின்ட்டேன். வீடு வாங்கிடுவோமா, வீடு வாங்கிட்டு கல்யாணத்துக்கு பற்றி பேசுவோமா அப்படின்னு சொன்னேன். சரிடான்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒத்துக்கல. எங்கள் அம்மாவுக்கு ஒரே பையனால சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை. சரி ரொம்ப டம்ப் பண்ணி கேட்குறானேன்னு சொல்லிட்டு சரிடா போ சீக்கிரம் அதை பார்ப்போன்னு சொல்லிட்டு வீடு நல்லா பிடிச்ச மாதிரி, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன ஒரு என்னை பொறுத்தர மற்றவங்களுக்கு சிம்பிளாக சாதாரணமாக இருக்குல்ல, எனக்கு பொறுத்தது எனக்கு ஒரு மாளிகை கிடைச்ச மாதிரி தான். ரொம்ப சூப்பராகவே எனக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிச்சு. கிட்ட ரொம்ப அலைஞ்சேன். வீடு பார்க்க மட்டும் நான் ஒரு 39 தடவை என்னோட இதில் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. சென்னைக்கு வந்துட்டு போயிருக்கேன் நான் மதுரையிலேருந்து. அவ்வளோ அலைஞ்சு பிடிச்ச மாதிரி கிடச்சிருச்சு. அப்புறம் பசங்க இவன் இப்போ வீடு எடுத்துருக்காங்க இந்த பையன். அப்புறம் என் கடையில் புதுசாக வந்து எதிர்பார்க்கவே இல்லை, பக்கத்துலேயே ஒருத்தவங்க ஒர்க்கு கிடைச்சாங்க. எல்லாருமே எனக்கு எப்படி கிடைக்கும். அதே மாதிரி நான் அங்கே இருக்க ஒரு ஹவுஸு, அங்கே இருக்கவங்க எல்லாருமே நான் ஃபஸ்ட்டு பயந்தேன் சென்னையில் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு. எல்லாருக்குமே எனக்கு பிடிச்சிச்சு. எல்லாருமே என்ன நவீன் 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 அவங்களுக்கு பிரியமாக மாறினாங்க. எல்லாருமே எனக்கு பாசிட்டிவாக கிடச்சிச்சு. ஆனால் மனசில் ஒரு ஹாப்பினஸ் மட்டும் இல்லை, ஏதோ லோன்லியாக இருக்க மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. நினச்ச அன்னைக்கே இந்த மாதிரி ஆச்சா, எனக்கு அப்செட் மைண்டு ஃபுல்லாக தலையில போயிடுச்சு, என்ன செய்யணும் தெரியாத மாதிரி. அப்புறம் அடுத்த நாள் அம்மா வந்தாங்க. நான் உட்காரக்கூடாது, அன்னைக்குமே உட்காரக்கூடாது. எனக்கு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், சராய்ப்பு இது ஃபுல்லாக. ஆனால் அன்னைக்கு கொடூரமாக இருந்துச்சு, கை கால்லாம் ரத்தமாக இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ராக்சர்ன்ற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ் இல்லை. ஆமாம், ஏன்னா ஃப்ராக்சரை நான் கேட்டேன். யார் சித்தப்பா எல்லாருமே ஃப்ராக்சர் ஒன்றுடா இடிச்சிருக்கல, சராய்ப்பா இருக்கும், ஃப்ராக்சர் ஆகாமல் போயிடுச்சு உனக்குன்னு சொல்ல வந்தாங்கன்னு சும்மா நான் பயந்து போறேன்னு சொல்லி இருந்திருக்காங்க. நான் அந்த நம்பிக்கையில் என்ன செஞ்சுட்டேன்னா, எந்திரிச்சு குடிஞ்சு பேக் எடுக்கிறது வலியோட, அதாவது ஃப்ராக்சர் இல்லைன்னு நினச்சிட்டு குடிஞ்சு பேக் எடுக்கிறது. ஆமாம், டக்குன்னு எந்திரிச்சு, அதான் நமக்கு ஒன்றும் இல்லைல்ல, இப்படியே படுத்து இருந்தேன்னா பெட்டில் வச்சுருவாங்க. எந்திரிச்சு கொஞ்சம் அப்படி இப்படி அங்கே போனோம்னா கொஞ்சம் ஒரு நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க, போய் கடையை ஓப்பன் பண்ணிடலாம் திரும்ப அப்படின்ற மாதிரியே முதல் நாள் காலையில் வர மைண்ட் செட்டில் இருந்தேன். அது வந்து நான் ஆக்டிவாக இருக்க முடிஞ்சாலும் ஊசி போட்டுருக்காங்க, வலி தெரியாத ஊசி. அந்த பவர் குறைஞ்சோடனே அப்படியே துடிக்க ஆரம்பிச்சிட்டு, வலிக்குதுன்னு கத்த ஆரம்பிச்சுட்டு, அம்மா அப்பா வந்து அதுக்குள்ளே சென்னைக்கு எப்படின்னா அவங்க பாடாப்பட்டு வந்திருக்காங்க. சென்னைக்கு பஸ் எதுவும் கிடைக்காம நைட் 1 மணிக்கு பஸ்ஸு ஏறி வர 5 வந்திருக்காங்க. அவங்க வரவும் நான் வழியோட அவங்க வந்தோன்னா பார்த்து கத்திடுவாங்க அம்மான்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு உட்காரவே கூடாது. இப்படி எழுந்துச்சு நல்லா உட்காந்துட்டு தெம்பா உட்காந்துட்டு மூஞ்செல்லாம் தொடச்சிட்டு சிரிச்சாப்படியே இருக்கிறேன். அப்படியே இருந்து வரும்போது காமனாக வரல, அப்படியே உட்காந்தே இருந்தேன். வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அம்மா வந்தாங்க, நினச்ச மாதிரி அழ வந்தாங்க. டக்குற அம்மா அழுதுங்க எனக்கு இதாக இருக்கும். ஆமாம் அழாதீங்க, எனக்கு சும்மா அது சராய்ப்பு தான், நான் வேறு ஒன்றுமே இல்லை நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேணா படுக்குவான்னு சாதாரண வந்து படுத்துட்டேன். இது வர எனக்கு நல்லா நார்மலாக போச்சு. நான் அதிகபட்சம் ஒரு 3 நாள் 4 நாள் அனுப்புவாங்கன்ற மாதிரி அதுக்கு அடுத்து நினச்சேன். ஆனால் கிட்டத்தட்ட 9 நாள் ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ நாள் பெட்டில் இருந்திருக்கேன். எனக்கு 8வது நாள் தான் தெரியும் எனக்கு ஃப்ராக்சர் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா. இங்கே வந்து எனக்கு பிளாஸ்டர் விட்டாங்க. பிளாஸ்டர் விட்டும் ஒருவேளை எனக்கு இங்கே தான் ஃப்ராக்சர் போல டாக்டர்கிட்ட கேட்டேன், நானும் ஓப்பனாக கேட்டேன். இல்லை அவங்கள்ட்ட சொன்னாங்க, என்ன சொல்லுங்கள் எனக்கு எதுவும் ஃப்ராக்சர் இருக்கான்னு. எதுக்கு ஆமாண்டா லைட்டாக தாண்டா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயாரான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இங்கே பிளாஸ்டர் விட்டு எனக்கு இங்கே தான் அடிபட்டுன்னு நினச்சி இந்த சைடு மட்டும் அசையாமல் எழுந்துச்சு உட்கார்றது குனிகிறது இந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு இங்கே அடியே படலை. அவன் டாக்டர் வந்து என்ன சொன்னார்னா, பரவாயில்ல இவ்வளோ விழுந்ததுக்கெல்லாம் நிறைய பேருக்கு லங்ஸ் இது ஓட்டையாகி சுருங்கிரும், உடனே அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையடா, லக்குடா பரவாயில்லான்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு. அடுத்து எல்லாத்தையும் கேட்குறேன் ஃப்ராக்சர்னு கேட்டப்ப ஒன்றுடா மைல்டு ஃப்ராக்சர்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லி போயிடுச்சு. 8வது நாள் ரிப்போர்ட்டில் படித்து பார்க்குறப்ப எனக்கு தூக்கி போட்டுருச்சு. அவன் அதான் அதில் போட்டது டெக்னிக்கலாக நார்மலாக போட்டுருந்துருக்கு. எனக்கு கிரியேட்டிவாக என்னமோ நமக்கு ஆயிடுச்சு, நம்மளை மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமா எப்படின்னா அப்படின்னு பயந்து தப்பாக பயந்து. ஆமாம், எங்கள் தோழா படத்தில் இருப்பாப்புல அந்த மாதிரி தான் என் லைஃப் போகும் போட நினச்சோ, அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அழுதேன், நீ ஃபுல்லாக மாதிரி உடம்புலாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு, டேப்லெட்டு மாதிரி பவர் இதாகி
ஒரு மாதிரி அழுதுல உடம்புல வீணாக போயிடுச்சு எனக்கு. ரொம்ப அழுது அப்புறம் என்னோட கஸ்டமர் டாக்டர் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு சார் இருக்காரு, அவர் ஃபோன் போட்டேன் டக்குன்னு அனுப்பிச்சுட்டு இந்த மாதிரி சொல்லுவோம். அவர் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கிரிட்டிக்கலோ அப்படின்னு நினச்சி பேசிட்டாரு. திரும்ப உடனே ஃபோனை கட் பண்ணிட்டு அவர் வந்து ஸ்டான்லிக்கு அவர் 10 வருஷம் ஒர்க் பண்ணிருக்காரு. இங்கே இருக்க டாக்டர் 2 பேரும் பேசி திரும்ப ஃபோன் பண்ணாரு. நவீன், நான் வந்து கிரிட்டிக்கலாக இருக்குமோன்னு நினச்சி சொன்னேன். இது கிரிட்டிக்கலே கிடையாதா, இது நார்மலா, இது வந்து விழுந்ததுனால இது லைட்டாக கிராக் ஆயிருக்கு. நீங்கள் ரொம்ப அசைவு கொடுக்காம படுத்துருந்தோன்னா கரெக்டாக ஒரு 10 நாளில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். 20 நாளில் ஃபுல் இது பர்ஃபெக்ட் ஆயிரும். 1 மாதம் அவனை வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, நீ அதை மட்டும் செய்ய. அடுத்து 1 மாதம் வெயிட் எடுத்துக்காம நீ பழையபடி இதாகிடும்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்து தான் உயிரே வந்துச்சு. ஸோ 9ஆம் நாள் கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டேன். இது ஃபுல்லாக எனக்கு ரத்த கரையை மாதிரி தொங்கிட்டு இருந்துச்சு. இது அப்படியே ஃபீல் ஆகி ஒரே நாள் விழுந்துச்சு. அதெல்லாம் ஆச்சரியம் வச்சு டாக்டரே ஆச்சரியம் பார்த்தாங்க, எப்படி அதுக்குள்ள ஸ்பீட் ஆச்சுன்னு. ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி காயம் ஆச்சுன்னா 1 மாதம் 1.5 மாதம் நிறைய பேருக்கு சீல் பிடிச்சி திரும்ப இந்த காயம் இதாகிட்டே இருக்கும். நான் அதில் தண்ணியே படாமல் அவ்வளோ பார்த்து வச்சுருக்கவும் சீக்கிரம் ரெக்கவர் ஆகிடுச்சு. அவன் கரெக்டாக 9ஆவது நாள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரேன். நான் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் மைண்ட் செட்டெல்லாம் மாறுது, கோவம் அதிகமாக வர ஆரம்பிக்குது. என்னென்ன நடந்துச்சு இப்போ எதுக்கெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லை சார், சம்திங் இந்த மாதிரி எதாவது நடந்துச்சு. இதான் எனக்கு நடந்தது, வேற ஒன்றும் இல்லை. இதான் வரிசையாக 1 by 1 நடந்துச்சு. இதுக்கு இன்பிட்வீனில் உங்கள்கிட்ட என்னால் ரிப்ளை பண்ண முடியல, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆமாம், ரிப்ளை வந்து நான் டயத்துக்கு பண்ண நினைப்பேன். நாளையிலேருந்து அசிஸ்டன்ட் இங்கே வர சொல்லிட்டேன், கடைக்கு போகாமல் வீட்டுக்கு வந்து அவங்கள நான் ரிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ நாளைலேருந்து ரிப்ளை வரும். பட் இருந்தாலும் இப்போதைக்கு என்னால் பழைய ஃபோர்ஸாக என்னால் ஒர்க் பண்ண முடியாது. இன்னும் நான் இப்படி உட்காரவே கூடாது. நீ வீடியோக்காக நான் இப்படி உட்காந்துருக்கேன், தப்பு, இப்படி உட்காரவே கூடாது, நான் என்ன படுத்தாத இருக்கணும். ஆமாம், ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு அந்த ரிப்ளை ரொம்ப எதிர்பார்க்க வேணாம். என்கிட்ட இருக்க பொருள் என்னன்றதை நான் குரூப்பில் போஸ்ட் போட சொல்கிறேன். அதில் உங்களுக்கு வேணுன்ற ப்ராடக்ட் இருந்தால் கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க. அதில் இல்லாத ப்ராடக்ட் இது இருக்கா அது இருக்கான்னு இப்போதைக்கு எதுவும் கேட்காதீங்க. நீங்கள் கேட்டாலும் என்ன அவங்களால அரேஞ்ச் பண்ணி தர முடியாது. இருக்கிறதே நிறையா இருக்குன்னா பெரிய டீலர்ஸ்லேருந்து எனக்கு ஸ்டாக்ஸ் குறிப்பிட்ட டீலர்ஸ்லேருந்து வரும். அதுலேயே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் தேவையான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்கும். அதை தாண்டி வேறு எதுவும் எனக்கு சத்தியமாக நான் கடைக்கு வராது. அதனால் எதுவும் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி இது இருக்கான்னு சொல்லி மெசேஜ் நிறையா பண்ணாதீங்க. நானாக இருந்தால் எத்தனை மெசேஜ் இருந்தாலும் ரிப்ளை பண்ண எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்களே புதுசாக வந்துருக்காங்கன்றப்போ அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹார்டியாக ஃபீல் ஆகும், இன்னும் இவ்வளோ மெசேஜ் எடுத்துன்ற மாதிரி. ஸோ அதனால் எனக்காக நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற ப்ராடக்ட் மட்டும் ஆர்டர் கொடுங்க. அதே மாதிரி நான் ரெக்கவர் ஆகிட்ட உடனே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய எய்ம் சொன்னது தான். ஸோ தமிழ்நாட்டிலே பெஸ்ட் அப்பியரன்ஸ் அப்பா வரணுன்றது தான். அதுக்கு நான் கடைசி ஒரு சில ஓடுவேன். ஆமாம், ஸோ அவ்வளோ இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். ஆமாம், நான் சிம்பிளாக சொல்லி முடிக்க நினச்சேன். என்ன சொன்னேன், எதுக்கு போனுச்சு இல்லை நிறையா. ஏன்னா என்னுடைய நிறையா பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், யார்கிட்டையும் பேச முடியலை. ஸோ நீங்கள் தான் இருக்கீங்க, அதெல்லாம் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பேசணும்னு சொல்லி பேசிட்டேன். தேங்க்யூ. இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம ஷாப் எப்படி ரன் ஆக போகுது, என்ன செய்ய போகிறோன்றதை சொல்கிறேன். இந்த வீடியோவில் சொல்கிறது தான், பட் பெருசாக போயிடுச்சு போல, ரொம்ப பெரிய வீடியோ போயிடுச்சு போல. அதனால் அடுத்த வீடியோ சொல்கிறேன். தேங்க்யூ, பாய். இவ்வளோ நாள் எனக்காக வெயிட் பண்ணதுக்கும் எனக்கு நிறைய பேர் மெசேஜில் ஒன்றாகாது, பயப்படாதீங்க சொல்லி அவ்வளோ சப்போர்ட்டிவாக பேசியிருந்தீங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். அவங்க எல்லாருக்கும் ரிப்ளை நான் தான் பண்ண நினச்சேன். பட் அன்றைக்கி இங்கே ஃபுல்லாக காயமாக இருந்துச்சு, என்னால் பேச முடியல, டைப் பண்ண முடியல. அந்த அசிஸ்டன்ட் அவங்க தான் அவங்க எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆமாம், நான் பண்ண நினச்சிடாதீங்க, அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. பட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சரியானதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பேசுகிறேன். சரிங்களா? தேங்க்யூ.